கனடா இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளது. அந்த நாட்டின் எல்லை சேவைகள் முகாமை தரவுகள் மூலம் இது தெரிய வந்துள்ளது. நுழைவு விசா மோசடி, நுழைவு விசா காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமீறல்கள் அடிப்படையில் இவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இது கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அதிக எண்ணிக்கையாகும். அமெரிக்காவை போன்று கனடாவும் அண்மை காலமாக குடியேற்ற நடைமுறைகளை கடுமையாக்கி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் உள்ளிட்ட தற்காலிக குடியேற்றவாசிகளுக்கான அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை கனடா வெகுவாக குறைத்து வருகிறது. இந்த நாடு கடத்தல் உத்தரவின்படி வெளிநாட்டினர் 30 நாட்களுக்குள் தாங்களாக கனடாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அவ்வாறு வெளியேறாவிடில் அவருக்கு எதிராக நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த உத்தரவு பொதுவாக ஒருவர் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை கனடா திரும்புவதை தடை செய்யும். மேலும் கனடா அரசிடமிருந்து எழுத்துப்பூர்வ அனுமதி உத்தரவு பெறாதவரை நாடு கடத்தப்பட்டவர் கனடாவுக்குள் நுழைய நிரந்தரமாக தடை செய்யவும் இந்த நாடு கடத்தல் உத்தரவு வழிவகுக்கிறது. கனடாவில் நாடு கடத்தல் நடவடிக்கையில் உள்ளவர்களின் பட்டியலிலும் இந்தியர்களே அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக குறித்த தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.